கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி இது ஒரு பர்சனல் வீடியோ தான். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய பேருதவியோட உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் நாடி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வீட்டிலேருந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் இந்த ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய பேருதவியோட இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லா. என்னென்னா, நம்ம வீடுகளில் அஸ் அ முஸ்லீமாக நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் மாட்ட மாட்டோம். அப்படியே இருந்தாலும் அது ஆயத்துல் குர்சி அந்த மாதிரி அரபு வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். பொதுவாக ஆயத்துல் குர்சி நம்ம வீடுகளில் வருஷம் முழுக்க இருக்கும், நம்ம நிறைய தடவை பார்ப்போம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் நம்மள பல பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை. நான் எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக பெரும்பான்மையாக சொல்கிறேன். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்தப்போ 2 விஷயத்தில் நான் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தேன். ஒன்று, அது ஹலாலான வருமானமாக இருக்கணும். 2வது, நமக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி அது இம்மைக்கும் மறுமைக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் உறுதியாக இருந்தேன். அப்படி எனக்கு தோணுது தான் இந்த ஆயத்துல் குர்சியுடைய தமிழாக்கம். இந்த மாதிரி தமிழாக்கங்கள் நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம அதை அடிக்கடி பார்ப்போம். அந்த பொருள் நம்மளுக்கு நல்லா மனசில் பதியும். நம்மளுக்காகட்டும், நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்காகட்டும், இல்லை நம்ம குழந்தைகளுக்காகட்டும் அது ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் நம்ம மற்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கும்போது அது அவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய நன்மைகளை தரும்னு நான் நம்புகிறேன், இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் என்னோட இந்த புதிய முயற்சி வெற்றி அடையணும்னு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன். உங்களை யாருக்காவது இந்த மாதிரி ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சொன்னால் இதில் கேப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஃப்ரேமோட சைஸு அப்புறம் ரேட் இது எல்லாமே நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆயத்துல் குர்சி மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விருப்பமான குர்ஆன் வசனங்களை கூட நம்ம ஃப்ரேமாக செஞ்சு வீட்டில் வைக்கலாம். நம்மளுக்கு மனதுக்கு நெருக்கமான வசனங்களை நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு வைக்கலாம். என்னோட இந்த முயற்சி வெற்றியடைய எனக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.